ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, மனம் மிகவும் பாரமாக இருக்கிறதா? யாரிடம் போய் எந்த விஷயத்தை சொல்வது என்று தெரியாமல் எல்லா விஷயத்திலும் குழப்பங்களும் அதிகமான காயங்களையும் சுமந்து கொண்டு இருக்கிறாயா? உன்னுடைய அனைத்து விஷயத்தையும் முழுமையாக அறிந்தவன்தான் நான். என்னை நீ ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. உன்னுடைய சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரை அனைத்தையும் முழுமையாக அறிந்தவன் நான். தங்கமே, உன் வாழ்க்கையில் திடீரென்று ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது. உனக்கு தெரியாது எப்படி நடக்கும். என் வாழ்க்கைதான் தலை கீழாக மாறிவிட்டதே. என்னை விட்டுதான் பலரும் போய்விட்டார்களே, இப்படி தோன்றும். ஆனால் உனக்கு தெரியாது, நான் நினைத்தால் எல்லா விஷயத்தையும் ஒரு நொடியில் மாற்றும் சக்தி கொண்டவன் என்ற. நீ என்னை நம்பிதானே வந்தாய். என்னை நம்பி வந்த உன்னை நான் எப்படி விட்டுவிட்டு நகர்ந்து சென்று நீ அழுவதையும் நீ புலம்புவதையும் மனதில் பாரத்தை சுமப்பதையும் பார்த்து கொண்டு இருப்பேன் சொல். நிச்சயமாக உன்னை தவிக்க விட்டு எங்கும் செல்ல மாட்டேன். உன்னை வாழ வைத்து அதை நான் ரசித்து பார்ப்பேன். நீ என்னுடைய பிள்ளை. ஒவ்வொரு தகப்பனும் செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் இந்த சாய் முன்னின்று உனக்காக செய்து தருவேன். முதலில் உன் கண்ணில் இருந்து வரும் கண்ணீரை துடைத்துக்கொள். தேவையில்லாமல் கண்ணீரை சிந்தாதே. உன் கண்ணீருக்கு மதிப்பு என்னவென்று உனக்கு தெரியாது. நீ அழுவதை நிறுத்து. இரவு பகல் பார்க்காமல் எப்பொழுதுமே அழுதபடியே இருந்தால் வாழ்க்கையில் எதுவுமே மாறாது. ஆனால் அதற்கான முயற்சிகளை செய்யும் பொழுது நிறைய விஷயங்களை மாற்றலாம். நீ அமைதியாக உட்கார்ந்துதான் இருக்கக்கூடாது. எந்த விஷயம் உனக்கு தேவையோ அதற்காக நீ ஓடும் பொழுது நிச்சயமாக அது கடல் அளவுக்கு இருந்தாலும் அதை தாண்டி விடலாம். உன் வாழ்க்கையில் மாறவில்லை, உன்னை விட்டு போய்விட்டார்கள், உனக்கானது எதுவுமே உனக்கான நேரத்தில் கிடைக்கவில்லை என்று நினைக்காதே. உனக்கு எது நல்ல நேரம், எது கெட்ட நேரம், இப்படி அனைத்தையுமே தெரிந்தவன் நான். ஒரு பொழுதும் உன்னை கைவிடாமல் தேவையான நேரத்தில் அனைத்தையுமே உன்னிடம் தருவேன். நான் இது ஒன்றும் பேச்சுக்கு அல்ல, நிஜமாகவே உன் வாழ்க்கையில் செய்ய போவதை மட்டும்தான் சொல்வேன். நான் எல்லோரிடமும் வந்து பேசுவது கிடையாது. எனக்கு யாரிடம் எந்த ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறதோ அவர்களுக்குத்தான் நான் ஒவ்வொரு முறையும் வந்து அந்தந்த விஷயத்தை சொல்வேன். என்னுடைய வாக்கை நீ கேட்கும் பொழுது மனதில் அமைதி கிடைக்கும். ஆனால் சில நேரங்கள் அதை நினைத்து பார்க்கும் பொழுது சாய் சொன்னாரே இன்னும் செய்யவே இல்லையே என்று தோன்றும். ஆனால் அதை நினைக்காமல் சொன்னா செய்வார் என்ற நம்பிக்கையில் நீ வாழ்ந்து வந்தால் நிச்சயமாக நான் செய்வது உன் கண்ணுக்கு தெரியும். என்னை நீ சந்தேகமாக பார்க்கும் பொழுது நான் செய்தால் கூட அது உன் கண்ணை மறைத்துவிடும். நம்பிக்கையுடன் உற்று பார்க்கும் பொழுது நான் நிச்சயமாக செய்வதே உன் கண்ணுக்கு தெரியும். வாழ்க்கையில் நீ எதற்காக ஏங்கி அழுது தவித்து கொண்டு இருக்கிறாயோ அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நீ தேடியது உன் கையில் வந்து கிடைக்கும். வாழ்நாள் முழுவதும் எது உன்னிடம் இருந்தால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று நினைத்து என்னிடம் மன்றாடி கேட்டாயோ அது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வந்து சேரும். காலம் முழுவதும் அழியாமல் எப்பொழுதுமே உன் காலம் முழுவதும் உன்னுடனேயே இருக்கும். கவலையை தூக்கி போட்டுவிட்டு நிம்மதிகரமான வாழ்க்கையை துவங்கு. இனி ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையாக ஒரு புது அழகான வாழ்க்கையாக அமையும். வாழ்க்கையை ரசித்து வாழ பழகு. நிச்சயமாக நல்லது நடக்கும். எப்பொழுதுமே இந்த சாயை நான் உன் பக்கத்தில் தான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.